ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்ட்டாவில் தாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் ரெண்டலுக்கு எப்படி வீடு தேடுறதுன்ட்டு, அதுவும் இங்கே வர புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க் விசாவில் வரவங்களுக்கும் எப்படி பார்க்கலான்றதை சொல்கிறேன் வாங்க. நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வீடாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரெண்ட்டு கம்மியாகவும் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எப்போவும் ஏஜென்ட் த்ரூவாக வீடு பார்க்குறது லாஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஜென்ட் த்ரூவாக போனால் உங்களுக்கு தாங்க லாஸ். பிகாஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டே ஏஜென்ட் த்ரூவாக நம்ம போனோம் அப்படின்னா அவங்க கமிஷன் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன் தாங்க. கொஞ்சம் பேர் 75% கேட்பாங்க, இல்லைனா கொஞ்சம் பேர் 50% கேட்பாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு போகும்போது நம்ம அங்கே நெக்ஸ்ட்டு 1 இயர் அங்கே தான் இருக்க போகிறோமே. இன்பிட்வீனில் வேணாம் பிடிக்கலை அப்படின்ட்டு நம்ம வேறு வீட்டில் பார்த்து போனோம்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் நமக்கு கிடைக்காது. அப்படி போனால் உங்களுக்கு தாங்க லாஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் மூலயமா சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு கேட்குறீங்களா? அதுவும் நான் சொல்கிறேங்க. இங்கே செகண்ட் ஆப்ஷனாக பார்க்க போகிறது, இந்த கண்ட்ரியில் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸோட குரூப் தாங்க. அதில் மால்ட்டாவோட தமிழ் சங்கம்னு இருக்குது, ஓகேங்களா? அந்த தமிழ் சங்கத்தின் மூலயமா கூட உங்களுக்கு வீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா மால்ட்டா மலையாளி அசோசியேஷன்ட்டு இன்னொரு குரூப் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிறவங்க அவங்க ரூம்லேயோ இல்லை வேறு ரூம்லேயோ வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக போகலாம். போயிட்டு லைக் லேண்ட்லார்டை மீட் பண்ணிவிட்டு உங்களோட அட்வான்ஸை கொடுக்கலாம், ஓகேங்களா? இப்படி பண்ணுறதால உங்களுக்கு தாங்க பெனிஃபிட்டு. ஏஜென்ட் ஃபீஸ் இருக்காது முக்கியமாக, ஓகேங்களா? நிறைய மால்டீஸ் இப்போவும் ஃபேஸ்புக் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது என்ன கூட உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை போஸ்ட் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்கில் நமக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அக்கோமடேஷனுக்குலாம் குரூப்ஸ் இருக்குங்க. அதுவும் லேண்ட்லார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அப்படி நிறைய லேண்ட்லார்ட்ஸ் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸு இல்லை வீடு ஏதாச்சும் வேக்கன்சி இருந்தாலுமே போஸ்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபேஸ்புக் மூலயமா மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இது வேக்கண்ட்டில் இருக்கா, எவ்வளோ ரெண்ட்டு, எவ்வளோ அட்வான்ஸு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ், முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. என்னன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கண்ட்ரியில் நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்னா சம்மர் டைமில் பார்க்கக்கூடாது. என்ன புதுசாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தாங்க இருக்கும். என்னவா இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அதையும் சொல்கிறேன், போய் கேட்டுக்கோங்க. வீடு கிடைக்கவே கஷ்டமாக இருக்கும் சம்மர் டைமில். ரெண்ட்டு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மெயின் பிளேசஸில் வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்ற ரீசன் சொன்னால், சம்மர் டைமில் நிறைய டூரிஸ்ட்டுங்க வருவாங்க, ஓகேங்களா? அப்படி வரும்போது ரெண்டல் எல்லாம் அதிகமாக தாங்க இருக்குமே. ஸோ நம்ம புதுசாக வரவங்களுக்கு அந்த டைமில் தெரியாது. இன்கேஸ் தேடி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய டூரிஸ்ட் இந்த கண்ட்ரிக்கு வருவாங்க, ஓகேங்களா? ஏன்னா சம்மர் சீசனில் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட வெக்கேஷன்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஒரு 2 or 3 months இருந்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு பே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அவங்களோட வெக்கேஷனை அவங்க என்ஜாய் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டூரிசம் தாங்க. அதனால சம்மர் டைமில் நம்ம பார்க்குறதே அவாய்ட் பண்ணிக்கணும். வீடு பார்த்ததுக்கு அப்புறமா அட்வான்ஸ் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, வித் யூட்டிலிட்டியா இல்லை வித்தவுட் யூட்டிலிட்டியா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் எமர்ஜென்சியில் வீடு கிடைச்சா போதுன்ட்டு அப்படியே ஓகே சொல்லிவிடுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ண வேண்டாம், ஓகேங்களா? பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ
ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸுன்றது டீட்டெயிலாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எத்தனை பாத்ரூம் இருக்குது, எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி இந்த வீட்டுக்கு அப்படின்லாம் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ மால்ட்டாவில் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரூமில் 2 பேர் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்களே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா வந்து லீஸ் அக்ரிமெண்ட்டை தருவாங்க. அது தரும்போது வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, ரெண்ட் எவ்வளோ, அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, எல்லாமே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டில் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க அதையும் கூட அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது வந்து லைக் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா அப்படின்லாம் கூட செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹவுசிங் அத்தாரிட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஹவுசிங் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு லீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதோட காப்பி ப்ளஸ் உங்களோட ஒர்க் விசா இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட் கார்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைவேட் ரெசிடென்ஷியல் லீஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்கங்க. உங்களுக்கு இந்த நாட்டை பற்றி வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.